ஏஐ மூலமாக ஜாதகம் பார்ப்பது சரியா வருமா? அனைவருக்கும் வணக்கம். இது ஏஐ காலங்கள். ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ஏஐயில் நிறைய ஏஐ டூல்லாம் வந்துருச்சு. அதில் நம்ம நிறையா விஷயங்களுக்கு ஏஐயை பயன்படுத்துகிறோம். ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக ஏதாவது பார்க்கணுன்னாலும் சரி, ஒரு லா அண்ட் ஆர்டர் பார்க்கணுன்னாலும் சரி, இல்லை டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லா விஷயத்துலையும் ஏஐயோட பயன்பாடுன்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை எல்லாரும் பயன்படுத்துகிறோம். ஜோதிடத்தில் ஏஐயோட நீட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் சொல்கிறதுக்கு ஏஐ பயன்படுமா அப்படின்னு கேட்டால் பயன்படாது. ஏஐக்கு நம்ம ஒரு கமெண்ட் கொடுப்போம். அந்த கமெண்ட் அது ஏஜென்ட் வாங்கி அந்த ஏஜென்ட் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம என்னதான் அதில் அக்யூரஸியாக எழுதி ப்ரெடிக்ஷன் வாங்க முடியுமான்னு கேட்டால் அது கொடுக்குற ப்ரெடிக்ஷன் அக்யூரேட்டாக இருக்காது. ஏன்னா ஏஜென்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம இப்போ ஜோதிடத்தில் பல்வேறு முறைகள் இருக்குது. அதில் ட்ரெடிஷ்னல் முறை இருக்குது, கேபி முறை இருக்குது, அப்புறம் பாஸ்கரா முறை இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய முறைகள் வந்திருக்கு. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, அதுக்கப்புறம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி, அது எல்லாமே ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? அந்த மெத்தடாலஜியை வச்சு ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணாலும் அந்த ஏஜென்ட்னால வரக்கூடிய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்காது. அந்த ப்ரெடிக்ஷன் ஒரு 70% தான் இருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு ஹியூமன் ப்ரெடிக்ஷனை கால்குலேட் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஏஐயால் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியாது. மற்ற விஷயங்கள் அதெல்லாம் பயன்பாடுகள் இருக்குது. அது இன்னும் காலப்போக்கில் அதை இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணி, இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணி ஏஐ வருங்காலங்களில் ஜோதிடத்துக்கு பயன்பாட்டுக்கு வரலாம். அதையும் நாங்களும் அதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அக்யூரேட்டாக கொடுக்கறதுக்கு. அதுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் கொடுக்கணும்லான்னு ட்ரை பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு ஏஐ மூலமாக நீங்கள் ஜாதகம் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஏஐ வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது அந்தளவுக்கு ப்ரெடிக்ஷன் வரலை. நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்குது, எல்லாரும் அதை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு ப்ரெடிக்ஷன் வரலன்றதை நம்ம சொல்ல முடியும். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.